ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமி இந்த மாதிரி இண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் நடந்தப்போ வந்து ஏர்லி அப்சர்வேஷன்ஸில் நம்ம சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது, எந்த மாதிரி வரலாம், எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் என்னென்னா, டோட்டலாக வந்து 2300 வேக்கன்சிஸ் பக்கம் வந்து குரூப் 2ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் போட்டு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி தானே தவிர இதுதான் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை வச்சு, எனக்கு தெரிஞ்சது டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷனு இது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தோன்னா 95% சிமிலராக இருக்கலாம். இந்த ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸு இதில் ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் வந்து குரூப் 2லேயும் இருக்குது, குரூப் 2ஏலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இதுவுமே டிஃபர் ஆகும். அப்படி டிஃபர் ஆகிறப்போ வந்துட்டுனா பிசி எம்பிசிக்கான கட் ஆஃப் அடிப்படும், எஸ்சி எஸ்டிக்கான கட் ஆஃப் வந்துட்டுனா இன்னும் நல்லா குறையும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதில் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியோட போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இது எப்படி வந்து போட்டிருக்காங்க, இது எந்த மாதிரி கால்குலேட் ஆகும், இது வந்து பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒன்றுமே வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கடைசியில் நீங்கள் வந்து இருக்கிற கட் ஆஃபை மட்டும் பார்த்துட்டு கடைசியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓகே இது வராது, இது தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக நான் எந்த விதத்தில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்படி தான் பண்ணியிருக்கேன், இப்படி தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கருத்துக்கள் சொல்லலாம், தப்பே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் வந்து அக்செப்டட் தான். என்ன அப்படின்னா, எதுவுமே பார்க்காம வந்து சொல்கிறது தான் வந்துட்டுனா நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி வரும், இதுதான் கட் ஆஃபாக வரணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே வரல. எனக்கு தெரிஞ்ச சிறு நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே தவிர, இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா யாருனாலையுமே எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர எக்ஸாக்டாக யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி அவ்வளோதானே தவிர இதில் இன்னும் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? கட் ஆஃபாக பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணுறவனுக்கான குவாலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளார வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, டில் த எண்ட் ஆஃப் கெட்டிங் யுவர் டிசைர்டு ஜாப். ஓகேங்களா? நீங்கள் எந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கான ஒர்க்கை நீங்கள் போட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு வருமா வராதா, இல்லை வந்துதுன்னா எந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறத விட, நமக்கு எந்த வேலை வேணுமோ அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதுக்கான ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கேப் விட்டு சரி ஓகே இந்த டைம் நமக்கு வராது, நம்ம அடுத்த டைம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டிங்கனாவே நீங்கள் அவுட் ஆஃப் ரேஸ் ஆயிடுவீங்க. நான் சர்வீஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இப்போது இந்த தத்துவம் பேசுனதெல்லாம் போதும்ப்பா, இதுக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்துதுன்னா நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இப்போ இந்த இதில் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாவே தெரியுதா ஜிடி ஜென்ரலுக்கு எந்த மாதிரி வந்துட்டுனா போட்டிருக்கிறேன்ட்டு. ஸோ இப்போ நான் இந்த இதில் எல்லாமே வந்துட்டுனா எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்க, இந்த பேஜில் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து தெளிவாக இப்போ வந்து 507 வேக்கன்சிஸ் வந்துதுன்னா இருக்குது. ஓகேங்களா? குரூப் 2ல் வந்து மொத்தமாக 507 வேக்கன்சிஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. சார் இது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆகும். பட் ஆனால் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு மேட்ரு. ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 2 எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே
இன்க்ரீஸ் ஆச்சு வேக்கன்சி. பட் ஆனா ஃபைனலா இன்க்ரீஸ் ஆச்சு. பிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த இன்க்ரீஸ் ஆகுற வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து கட் ஆஃப்ல இம்பேக்ட் பண்ணுமே தவிர, நம்ம மெயின்ஸ் எழுதுனதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அது வந்து ஃபைனல் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுல இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, பட் ஆனா பிலிம்ஸோட ரிசல்ட்ல அது இம்பேக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ, அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனா டில் த லாஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, பிலிமினரி ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிரும். ஓகேங்களா? ஸோ, இந்த இதில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்க. இதில வந்து மொத்தமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, 507 வேக்கன்சிஸ் இருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, 507 வேக்கன்சிஸே எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அப்படி கிடையாது. 507 வேக்கன்சிஸ்ல 114 சம்திங் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட்ல வருது. அது இன்ஜினியரிங் அண்ட் சயன்ஸ் டிகிரிஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்ற சில லா வேக்கன்சிஸுமே ஏஎஸ்ஓ லா, ஏஎஸ்ஓ ஃபினான்ஸு, ப்ளஸ் வந்து ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சில புரோகிராமர். இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 8 வேக்கன்சிஸ் பக்கம் இருக்கு. இது எல்லாமே ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ல வர்றது. ஸோ, நான் இந்த சயின்ஸ்ல வர்றது எல்லாத்தையுமே வந்து நான் தனியா பிரிச்சு நான் போட்டிருக்கேன். இது இல்லாம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்ஜினியரிங், சயின்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 389 வேக்கன்சிஸ் நம்மளுக்கு வந்து குரூப் 2ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 389 வேக்கன்சிஸ்ல டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ற ரிசர்வேஷன் இது வந்து லெவல் 12 அண்ட் எபோவ்க்கு மேல இருக்கிறதுனால, இங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ரிசர்வ்டு விடோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனும் வராது. ஆனா பிடபிள்யூடி வரும். மித்த வந்து ரிசர்வேஷன் எல்லாமே பிஎஸ்டிஎம், உமன்ஸ் எல்லாமே இதில வரும். அத தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிசர்வ்டு விடோ வந்து லெவல் 12 அண்ட் எபோவ் ஜாப்ஸுக்கு வந்து கிடையாது. ஸோ, அதனால வந்து அந்த 2யும் வந்து நம்ம தூக்கிட்டோம். ஸோ, லெவல் 12 அண்ட் எபோவ் வந்து குரூப் 2ஏல வரும். அத நம்ம கீழ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப குரூப் 2ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஃபிக்சேஷன்ஸ் வந்து வரலாம். ஓகேங்களா? இப்ப நான் போட்டுக்கிற கால்குலேஷனுமே அப்ராக்ஸிமேஷன் தானே தவிர, சார் இது எக்ஸாக்ட்டா வருமா அப்படின்னா கிடையாது. பட் ஆனா 95% சிமிலரா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல்ல 56 வேக்கன்சிஸ் மொத்தமா இருக்கு. மொத்தம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 560 பேர்த்த இதில எடுக்க போறாங்க. 1:10. ஓகேங்களா? இது வந்து எல்லா டிகிரியும் நான் சொல்றது. ஓகேங்களா? ஸோ, ஜிடி உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 36 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள். 360 பேர். இப்ப நான் கீழ போட்டுக்கிறது 1:10ங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த எத்தனை பேர்த்த எடுக்க போறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிரிச்சு பார்க்குறப்ப பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்டிஎல்ல 2 வேக்கன்சிஸ் தான் 20 வேக்கன்சிஸ் 20 பேர்த்த எடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கடுத்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஏஎஸ்ஓ இந்த இதுலலாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா 118. அத நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சில வந்து பிரிக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ வருது. ஓகேங்களா? இப்ப டோட்டலா 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ 730 வேக்கன்சிஸு 730 பேர்த்த எடுக்க போறாங்க. 470 பேர்த்த எடுக்க போறாங்க. ஓகேங்களா? இந்த குரூப் 2ஏல ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா 730 பேருமே, ஜெனரல் உமன்ல வந்து பார்த்தீங்கன்னா 470 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. இந்த மாதிரி அப்ராக்ஸிமேட்டா 5000 பேர்த்த எடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது உங்க கம்யூனல் கேட்டகரியில நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்கங்க கம்யூனல் கேட்டகரியில நீங்க செக் பண்றப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதில ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, நம்ம எவ்வளோ ரேங்க்குக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ, இந்த டைம் வந்து கொஸ்டின் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. இங்கிலீஷ் எடுத்தவங்க மட்டும் தான் லாங்குவேஜ்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் டஃப்பான கொஸ்டின். ஸோ, அப்படிங்கிற மேக்ஸ் ஈஸியா வந்து எல்லாருமே 22 to 23 போட்டுறாங்க. ஸோ, அப்படிங்கிறப்போ இந்த வேக்கன்சிஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில வந்து பாருங்க, இது குரூப் 2. குரூப் 2க்கான இதில வந்து பார்த்துட்டிங்கன்னா, மொத்தமா வந்து ஜிடி ஜெனரல் வந்து 165 ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அதே மாதிரி ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 160 to 159 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிசி ஜெனரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 160 உமன்ஸ்னா பிசி ஜெனரல்ல இப்ப வந்து உமன்ஸ் ஜென்ஸுக்கு வந்து டிஃபரன்ஸ் வரதில்ல. அப்ராக்ஸிமேட்டா அதிகபட்சம் போனாலும் ஒரு கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் வரும். ஸோ, அப்படி பார்த்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 160 ப்ளஸ் வந்து பிசிக்கான கட் ஆஃபா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆஸ் யூசுவல் நான் சொல்லிட்டேன். இந்த கட் ஆஃப் வந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இந்த
வீடியோ பாருங்கள். அப்படியே குரூப் 2ஏக்கான கட் ஆஃப் வந்து நான் பின்னாடியே போட்டுருவேன். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்கும். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோடு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் எம்பிசி பிசி வந்து பார்த்தோன்னா மோர் ஆர் லெஸ் சேம்லேயே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 161 160 வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கே ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து எஸ்சி ஜென்ரலில் நான் இப்போ இருக்கிற வேகன்சிஸ் படி வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி பிரிச்சுக்கிறேன். பட் ஆனால் டிசிடிஓவில் 330 வேகன்சியில் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் அப்படி வர்றப்போ பார்த்துக்கிட்டோம்னா மினிமம் 50 வேகன்சிஸ் எஸ்சி எஸ்டியில் வந்துடும். அப்படி 50 வேகன்சிஸ் எஸ்சி எஸ்டியில் வருது அப்படின்னா பிசிக்கான கட் ஆஃப் இன்னும் 2 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும். எம்பிசிக்கான கட் ஆஃப் 2 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கொஸ்டின் பக்கம் குறையும். ஏன்? பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் மினிமம் 50 வருது அப்படின்னா கூட 500 பேர்த்து எடுப்பாங்க எஸ்சி எஸ்டியில். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்கான இது கட் ஆஃப் வந்து மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. இது 2லேயும் இருக்குது ஷார்ட்ஃபால் வேகன்சி, 2ஏலையும் இருக்குது. 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்குது. இது ரெண்டும் வந்து பிசி எம்பிசிக்கான கட் ஆஃபை வந்து டிசைட் பண்ண போகிற ஃபேக்டர். 10-20 கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் காட்டாது. பட் ஆனால் 50க்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் ஆஃபில் பிசி எம்பிசிக்கு வந்து ரொம்ப அடி வாங்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ குரூப் 1ல் இம்பேக்ட் பண்ண மாதிரி தான். குரூப் 1ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிக்கெல்லாம் எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 122 123க்கெல்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் அதே சேம் டைம்ஸ் வந்து தான் பிசிக்கோட கட் ஆஃப் வந்து 143க்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சிஸ் வர்றப்போ நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் இந்த இம்பேக்ட் வந்து இந்த இடத்துல கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் 50+ அப்படின்னா எஸ்சிலேருந்து இந்த ஒரு 3 கொஸ்டின் கட் ஆஃப் குறைச்சிக்கங்க. பிசி எம்பிசியில் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிங்க. இவ்வளோ தான் டிஃபரன்சியேஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 155 154 இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 153 150. இன்னும் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் டஃப்பாக இருந்தாலும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் தான் தமிழ் அதிகமாக எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலைசேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் அந்தளவுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மில் இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா எல்லாருமே தமிழில் எழுதியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ எல்லாருமே அதில் தமிழ் படித்து யார் டாப் எடுக்கிறாங்களோ அவங்க தான். பட் ஆனால் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்தவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா பிசிஎம் வந்து 158+ வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் இன்டர்வியூ போஸ்ட். ஏன்னா மொத்தமாக 70 பேர்த்து எடுக்க போகிறாங்க. பிசிஎம் உமன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர்த்து தான் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்டி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 பேர்த்து எடுக்க போகிறாங்க. எஸ்டி உமனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 30 பேர்த்து எடுக்க போகிறாங்க. ஓகேங்க சார் 20 பேர்த்து எடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ 153+ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது இங்கே நான் சொன்ன மாதிரி தான் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் எஸ்டிலையும் வரப்போகுது. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்ற போகுதுன்னு தெரில. எஸ்டியில் ஒரு 5-6 வேகன்சிஸ்க்கு மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். எஸ்டிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது 5-6 வேகன்சிஸ் வந்து ஷார்ட்ஃபால் போச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம டெலகிராம் லிங்க் வந்து பாருங்கள். மணி விச் எஜுகேஷன் அகாடமின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இது வந்து குரூப் 2க்கான கட் ஆஃப். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தயவு செஞ்சு இதை பார்த்து போட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. ஓகேங்களா? இது வந்து குரூப் 2க்கான கட் ஆஃப். குரூப் 2க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்த வேகன்சி 389 + 118 மொத்தமான வேகன்சிஸ்க்கான கட் ஆஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குரூப் 2ஏக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? குரூப் 2க்கு வந்து 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2ஏக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா குரூப் 2ஏல குரூப் 2ல் எடுக்க போகிற அதே 5000 பேர் அப்படியே குரூப் 2ஏக்கு வருவாங்க. ப்ளஸ் எக்ஸர்வீஸ்மென் கோட்டா வந்து வந்துடுது. டெசிவிடோ கோட்டா வந்து வந்துடுது. அப்படிங்கிறப்போ நிறையா வேகன்சிஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஜென்ரலில் வந்து வேகன்சிஸ் குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ
இந்த இடத்துல பாருங்க, நான் குரூப் 2யோட வேக்கன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1628 சொல்லியிருக்கிறேன். ஆனா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ல 1820 இருக்கும். ஓகேங்களா? அதில எப்படி மீதி வேக்கன்சிஸ் போச்சு அப்படின்னா, 1628 எனி டிகிரி குவாலிஃபிகேஷனு. அதில 192 வேக்கன்சி ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு, காமர்ஸு அந்த வேக்கன்சிஸ் இருக்கிறது தான் 192 வேக்கன்சிஸ். ஸோ, நான் எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கிறது நான் சொல்றேன். அந்த மீதி இருக்கிற 192 ஸ்டெனோ வச்சுக்கிறவங்க, டைப்பிஸ்ட் வச்சுக்கிறவங்கலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் சீக்கிரம் உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சீங்கன்னா தான் இது உங்களுக்கு நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தான் இது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த 1628ல ஜிடி ஜெனரல் வேக்கன்சிஸ் வந்து 253 ஜெனரல் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தமா 1:10 வந்து பார்த்தீங்கன்னா 2530 பேர் இன்டேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது குரூப் 2ஏக்கு 2530 பேர் ஜிடி ஜெனரல்லேருந்து வருவாங்க. அதுல ஆல்ரெடி குரூப் 2ல செலக்ட் ஆயினாங்க பார்த்தீங்களா 730 பேரு. அந்த 730 பேர் அப்படியே இங்க குரூப் 2ஏக்கு வருவாங்க. நம்ம எல்லாம் என்ன கால்குலேட் பண்றோம்னா, குரூப் 2க்கு 500 அப்போ 5070, குரூப் 2ஏக்கு 1820 அப்போ 18,020 பேர் 200 பேர்த்த எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தவறான கால்குலேஷன் பண்றீங்க. ஓகேங்களா? என்னன்னா குரூப் 2ல இருக்கிற 5000 பேருமே குரூப் 2ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அவங்கள மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் மீதி எடுப்பாங்க. இப்போ 5000 போயிடுச்சு அப்படின்னா 13,000 பேர்த்த தான் எடுப்பாங்க. இப்போ நான் சொல்றது எக்ஸாக்ட்டா 1:10 சொல்றேன். பட் டிஎன்பிஎஸ்சி கடைசி மார்க்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்த கொண்டு வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல 18,000 20,000 வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுல அப்போ அந்த 20,000த்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 5000 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 2ல வந்து உள்ள வந்தவங்க. ஓகேங்களா? அந்த ஆல்ரெடி குரூப் 2ல உள்ள வந்தவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. அந்த குரூப் 2ல ஆல்ரெடி உள்ள வந்தவங்கள்ல ஆல்ரெடி ஜிடி ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா 730 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 730 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்திருந்தங்காட்டி, இப்ப அவங்க போக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொன்னும் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த 730 பேர் ஜிடி ஜெனரல்ல வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஜிடி உமன்ல வந்து பார்த்தீங்கன்னா 420 பேர் வந்து ஆல்ரெடி வந்திருப்பாங்க. ஸோ, இப்போ 2530ல 730 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஏன்னா நம்ம கையில குரூப் 2ல வந்து டாப் 5,000ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ, அவங்க அப்படியே குரூப் 2ஏ எழுத போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மீதி 1800 பேர் தான் குரூப் 2ஏக்கு எடுக்க போறாங்க. குரூப் 2ஏக்கு அதாவது மெயின்ஸ் எழுதுறதுக்கான பர்சனாலிட்டிஸ்ல வந்து ஜிடி ஜெனரல் 1800 பேருமே, ஜிடி உமன்ல 1690 பேருமே, ஜிடி டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல வந்து 70 பேர் போவாங்க. ஏன்னா 7 வேக்கன்சிஸ். ஜிடி எக்ஸர்வீஸ் மேல 11 வேக்கன்சிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 440 பேர் எக்ஸ்ட்ரா எடுக்க போறாங்க. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல 210 பேர் எடுக்க போறாங்க. ஜிடி பெர்சன் வித் டிசபிலிட்டியில இவ்வளோதான் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? பிசி ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுக்க போறாங்கன்னு பார்த்துக்கங்க. இந்த 1520 பேர் தான் எக்ஸ்ட்ரா வரப்போறவங்க. அதே மாரி தான் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரிக்கும் வரும். இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருந்ததுன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொருக்கா கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இது ஒண்ணுமே இல்ல. குரூப் 2ல செலக்ட் ஆனவங்க மீண்டும் குரூப் 2ஏக்கு வருவாங்க. ஸோ அந்த 5000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ 1:10ங்கிறப்போ அந்த 5000 ஆல்ரெடி ஃபில்டு. மீதி இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ஸோ ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த இதுக்கு நீங்க கட் ஆஃப் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஜிடி ஜெனரல் நீங்க வந்து ஒரு ஜெனரல் கம்யூனிட்டிலயே இருக்கீங்க அப்படின்னா 157 மஸ்ட். ஓகேங்களா? என்ன ஆனாலும் 157 கம்மியா இருந்தீங்க ஜெனரல்ல இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா 157 கீழ வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 165லேருந்து ஒரு 8 கொஸ்டின் குறையும் அவ்வளோதான். ஓகேங்களா? 8 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா மீதி இருக்கிற அந்த 1800 பேர் வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிடி ஜெனரல் இந்த மாதிரி தான் இருக்கும். பிஎஸ்டிஎம்க்கு ஜிடி ஜெனரல் வந்து பார்த்தோன்னா 52 ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ பிஎஸ்டிஎம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டெஸ்டிவிடோவுமே எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் வந்து நம்மளால கணிக்கவே முடியாதுங்க. அது வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸு, எக்ஸர்விஸ்மேனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்து உங்களாம் இதோட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டெஸ்டிவிடோ, எக்ஸர்விஸ்மேன்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற கட் ஆஃப்ல இந்த இப்போ சொல்லியிருக்கிறது கட் ஆஃப்ல ஜென்ரல்னா நீங்கள் ஜென்ரல்ல வர்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிசியில் ஒரு 150 சொல்லிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி டெஸ்டிவிடோவா இருந்தீங்கன்னா ஒரு 140க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களே கணிச்சுக்கங்க. இது வந்து பிசி ஜிடி ஜெனரலுக்கானது. பிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 151 ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். சார் அதுக்கு இருக்கிறவங்க படிக்க வேணாமா
அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் வந்ததுன்னா எக்ஸாக்ட்டா யாருனாலயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் மீ. ஓகேங்களா? என்னாலயுமே இத எக்ஸாக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு கிடைச்ச அப்சர்வேஷன்ஸு, நமக்கு கிடைச்ச நாலேட்ஜஸ், நமக்கு கிடைச்ச சிறு நாலேட்ஜ் வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் தர்றோம் அப்படின்னா, இதுக்கு மேல இருக்கிறவங்க தைரியமா படிக்கலாம். ஓகேங்களா? பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இன்டூ மெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஆனா, அதுக்கு கீழ இருக்கிறவங்க படிக்க வேண்டாமாங்க சார்னா, அது கிடையாது. படிக்கணும். நீங்களும் படிச்சுட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க இது வந்து பார்த்தோன்னா, இப்ப நான் சொன்ன ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா வந்து, அதுக்கு கீழ இருந்தாலுமே நீங்க குரூப் 2 ஏக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இது வந்து கேட் ஆன் வாக் தான். இது குறையவும் செய்யலாம்ல கட் ஆஃப். கட் ஆஃப் குறையிறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உள்ள வரும். உள்ள வந்து அப்ப ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து, "ஐயோ! படிக்காம விட்டோமே" அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில குரூப் 2 ஏக்கு நல்லாவே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேஃபஸ்ட் மார்க். ஓகேங்களா? இதுக்கு மேல போட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அவ்வளோதான வந்து நம்ம ஷூரிட்டி தர முடியுமே தவிர, இதுக்கு கீழ போட்டிருக்கிறவங்களுக்கு வராதாங்கிறதுக்கு வந்து நோ ஆன்ஸர். கண்டிப்பா வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் அதிகம். ஓகேங்களா? ஸோ 145 போட்டிருக்கு சார் வருமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ரிசல்ட்ட பொறுத்து வந்து சேஞ்சஸ் ஆகும். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சேஃபஸ்ட் ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்டிஎம்னா 140 ப்ளஸ்ஸு 138 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஓகேங்களா? ஆம் எதில 2ஏல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஓகேங்களா? பிசிக்கு. இதே எம்பிசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 151 151 வந்து ஜென்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அது இதான் வரப்போகுது. 140 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். எஸ்சி ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 147 145 அவ்வளோதான் மார்ஜினைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா 800 பேர் எடுத்துக்கிறாங்க, 390 பேர் எடுத்துக்கிறாங்க. இங்கேயும் ஷார்ட் ஃபால் ப்ளே பண்ணும். நான் உங்களுக்கு மேல சொன்னது தான். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் 491 வேகன்சிஸ் என்னமோ இருக்குது. அதில வந்து ஷார்ட் ஃபால் போட்டிருக்காங்க. கண்டிப்பா 50க்கு மேல இதில தாண்டும். இன்கேஸ் இதில 50க்கு மேல தாண்டுச்சு அப்படின்னா வந்து எஸ்சிக்கான கட் ஆஃப் 144ல ஃபிக்ஸ் ஆகும். பிசி, எம்பிசிக்கு வந்து இதோட கட் ஆஃப் அதிகமாகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் ஹை இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஎஸ்டிஎம்னா 138 ப்ளஸ் போட்டவங்க எஸ்சில வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. எஸ்சிஏ அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 145 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா படிங்க. பிஎஸ்டிஎம்க்கு 136 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா படிங்க. பிசிஎம்முக்கு வந்து 140 ப்ளஸ் 137 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா வந்து படிக்கலாம். 145 ப்ளஸுக்கு மேலே இருந்தால் வந்து வரும். எஸ்டிக்கு 135 ப்ளஸ் மோர் தென் எனஃப். பிஎஸ்டிஎம்னா 130 ப்ளஸ் வந்து மோர் தென் எனஃப். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் நான் போட்டிருக்கேன். டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துங்க. நீங்கள் கரெக்டான்னு நினச்சாலும் ஓகே. இல்லை இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்களா ஒரு கால்குலேட் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். ஸோ நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிறது நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வந்து தான் படிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்கள் 110 கொஸ்டின் போட்டிருந்தாலுமே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட்டு குரூப் 2ல சர்வீஸ் எடுத்து இப்போ நான் சர்வீஸில் இருக்கேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு குரூப் 2 சம்மந்தமான சந்தேகங்கள் குரூப் 2ல வந்து இல்லை சார் எனக்கு மென்டர்ஷிப் தேவைப்படுது. நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, ஓகே நான் கண்டிப்பாக வந்து எனக்கான டைம் நான் கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கான மென்டர்ஷிப் நான் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டைஸாவோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா, இல்லை சார் எனக்கு நான் ஒரு பேமெண்ட் கூட பண்ணுறேன். நீங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கான கருத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ வந்து சொல்லுங்கள். நான் எனக்கான டைம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 சம்மந்தமான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் குரூப் 1 மெயின்ஸுக்கும் சரி நம்ம டெலகிராம் லிங்க்கில் ரெகுலராக வந்து கொஸ்டின் போட்டு தான் இருக்கிறோம். எழுதுங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி குரூப் 2 மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். வேறு எந்த எக்ஸாம் சம்மந்தமோ வந்து நான் கேட்கலாம். யூபிஎஸ்சி நான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு அது சம்மந்தமாக ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கேளுங்க. நான் குரூப் 2க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்சோ இல்லை வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தான் கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.